ஃபுல்லாவே மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானம் தான். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்பது நாங்க எதுக்கு பயப்படணும்? தமிழ்நாடு ஒன்றும் திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுக்கல. இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பது உங்களுக்கு தெரியும். அதிமுக என்பது பல கூற உடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஏற்பட்டவை யார் எங்கே போகிறதுன்ற கூட்டணி போகிறன்ற போராட்டங்கள் அங்கே பெரிய அளவில் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? நாங்கள் எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்ன ஒரு 6 மாசத்துல எப்படி தலைக்கிழமாறுவீங்க? திமுக மத்திய அரசு சாதகமாக செயல்பட்டா ஆளுநர் திமுகவுக்கு சாதகமாக செயல்படுவாரு. கொள்கை நடத்துற மாநிலத்தில் ரிசல்ட் நல்லா இருக்கு, அப்புறம் எதுக்கு எங்களை திணிக்கிறீங்க? மாநிலத்தை சுயமா நடத்த விடுங்க. 60 பேரு கள்ள சாராயத்தால இறந்து போயிட்டாங்க. ஒரு கிராமமே சுடுகாடா மாறிச்சு. ஏன் முதலமைச்சர் அங்க போல? ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் ஆலந்தூர் ஒப்பிலாமணி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கிறோம். பொதுக்குழு கூட்டத்தை முடிச்சிட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருந்துச்சு பொதுக்குழு கூட்டம்? பொதுக்குழு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொறுத்தவரை பொதுக்குழு என்பது அது 75 ஆண்டு காலம் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு நடத்துவது என்பது முறை. அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் தேர்தல் கட்சி தேர்தல் விதிமுறைப்படி ஒரு முறையாக நடத்துகிற கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய காலம் வரை மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர்கிட்ட சிறப்பழைப்பாளர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டு பெரிய விவாதங்களோடு நடைபெற்றது. இயக்கம் எப்படி செல்கிறது, ஆளுங்கட்சி ஆனதற்கு பின்னால் நம்முடைய இயக்கத்தினுடைய வளர்ச்சி என்ன, மக்கள் மத்தியில் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொரு ஒன்றிய நகர கழக திமுக அதுதான். ஒன்றிய நகர கழக செயலாளர்கள் கூட கருத்துக்களை அங்கே பரிமாறலாம். மற்ற இயக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே தீர்மானங்கள் வடிக்கப்பட்டு இருக்கும், தயாரிக்கப்பட்டு கொண்டு வந்திருப்பார்கள். அந்த தீர்மானத்தை வாசித்து விட்டு எல்லாரும் தீர்மானத்துக்கு ஆதரவு தாருங்கள், அவ்வளோதான். அது எப்படி நடக்கிறது, மற்ற கட்சிகள் நடக்கலாம். இங்கே அப்படி இல்லை. இந்த இயக்கத்தை பொறுத்தவரையும் ஒரு மூத்த உறுப்பினர்களை பேச வைப்பாங்க. எஸ்எஸ் பழனி மாணிக்கம் போன்றவங்க, இவங்கெல்லாம் பெரிய மூத்த மாவட்ட செயலாளர், கட்சியில் மூத்தவங்க, அவங்களெல்லாம் பேச வைப்பாங்க, கருத்துக்களை கேட்பாங்க. இன்னும் கூட கேட்டிங்கன்னா இந்த திமுகவில் தான் விவசாயிகள் சம்மந்தப்பட்டு கூட விவசாயி அந்த இயக்கத்தில் யார் அந்த விவசாயியாக இருக்கிறாங்களோ பொதுக்குழுவில் அவங்களும் கூட பேச வைப்பாங்க. பலதரப்பட்ட விவாதங்கள் அங்கே நடைபெறும். ஒரு ஆரோக்கியமான ஒரு பொதுக்குழுன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு. வந்தவர்கள் எல்லாம் சிறப்பாக உபசரித்தார்கள். மதுரைக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்குழு நடந்தது. 1949ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையில் 76 ஆண்டுகளில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் இல்லாத வித்தியாசமான ஒரு அனுபவம், வித்தியாசமான ஒரு சிறப்பம்சம் மதுரை பொதுக்குழு கூட்டத்தில் என்ன இடம்பெற்றது? இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த பழிவாங்கும் போக்கு கடுமையாக அந்த பொதுக்குழு தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க. ஃபுல்லாகவே மத்திய அரசுக்கு எதிரான தீர்மானம் தான். ஒன்றிய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் என்பது நாங்கள் எதுக்கு பயப்படணும்? இவங்க இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கூட போனது கூட பல தரப்பில் சொன்னாங்க. அவர் முதலமைச்சர் பற்றி சொன்னாங்க, இத்தனை கூட்டத்துக்கு போகல, இந்த கூட்டத்துக்கு போனார் அப்படின்னு. என்னைக்கும் நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து பயப்படவே மாட்டோம். அதான் இந்திரா காந்தி அம்மா ஒரு முறை தெளிவாக சொன்னாங்க, ஆதரிச்சா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாதிரி ஆதரிக்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எதிர்த்தா துணிச்சலாக எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம்னா திமுக தான். அது இந்திரா காந்தி அம்மாவுக்கவே தெரியும். அதனால் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கட்சி நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு தெரியும். அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பது உங்களுக்கு தெரியும். அதிமுக என்பது பல கூற உடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஏற்பட்டவை யார் எங்கே போகிறதுன்ற கூட்டணி போகிறன்ற போராட்டங்கள் அங்கே பெரிய அளவில் இருக்குது. ஆனால் திமுக என்பது எப்போவுமே அன்னைக்கு சொன்ன உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னு அந்த அடிப்படையில் தான் இந்த இயக்கம் தெளிவான அரசியல் நடத்த கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திமுக.
அதை வந்து இந்த மதுரை மாநாட்டில் பல பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, போனார் ஏதோ சமரசம் ஆயிட்டார் அப்படின்னு. அது போயிட்டு வந்ததுக்கப்புறம் மதுரை மாநாட்டில் தெளிவாக சொன்னாங்க, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய போக்குகள் என்பது கடுமையாக இருக்குது, மக்கள்கிட்ட எடுத்து போய் அதை சேர்க்கணும் சொல்லணும். நீங்கள் 2021 தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைந்தது முதல் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுநரையும் எதிர்க்கிறீங்க, மத்திய அரசையும் எதிர்க்கிறீங்க, தமிழக பாஜகவும் எதிர்க்கிறீங்க. அதில் இருந்து நீங்கள் மாறலை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஏன் மத்திய அரசை நீங்கள் தொடர்ந்து எதிர்க்கிறீங்க சார்? நானே நீங்கள் நல்லா கவனிக்கணும், திமுக எதிர்ப்பது என்பது எந்த ரீதியில் எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்களா? நீங்கள் கொள்கை ரீதியில் தான், இன்றைக்கி அரசியல் ரீதியாக தான் நாங்கள் எதிர்த்துன்னு இருக்கிறோம். அவங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதிகளை தடுக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய சலுகைகளை தடுக்கிறாங்க, தமிழ் மக்களுக்கு உண்டான பலன்களை இவங்க தடுக்கிறாங்கன்னும் போது அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எதிர்க்கிறோம். தேவையில்லாமல் நாங்கள் எதிர்த்து தான். நீங்கள் ஏதாவது ஒன்றை காட்டுங்க. நாடாளுமன்றத்துக்கு உட்பட்டதா சட்டமன்றம், சட்டமன்றத்துக்கு உட்பட்டதா நாடாளுமன்றம்? உண்மையில நீங்க சொல்றது கரெக்ட் தான். நாடாளுமன்றத்துக்கு உட்பட்டு சட்டமன்றம் என்பது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. மத்திய அரசு தானே சார் 28 மாநில. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இன்னைக்கு மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட நிலைமை என்ன? நீ ஒவ்வொரு மாநிலத்திலையும் போயிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மாநில இயக்கங்களை, மாநில கட்சிகளை அதை உடைக்கிற வேலையை நீங்க இறங்கின்னு வரீங்க. அது என்ன நான் பண்பாடுன்னு நான் கேட்குறேன். நீ வந்து உன் அரசியல் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி இப்படி செஞ்சு இருக்கிறோம், இந்த இயக்கம் வந்ததுக்கு பின்னாடி பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஒரு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பது என்பதை விட, இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதிமுக உடைச்சிட்டு அதிமுக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் லீடர் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் பாஜக இல்லை, அந்த அதிமுகவில் உள்ள அணிகள் வந்து ஒற்றுமையா இல்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், வி.கே. சசிகலா, டி.டி. தினகரன் இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. துணிச்சலா எதிர்க்க முடியல. ஏன் எதிர்க்க முடியல? யார? பாட்டாளி மகன் இவரு எடப்பாடி பழனிசாமியோ அல்லது ஓ பன்னீர்செல்வமோ சசிகலாவோ ஏன் துணிச்சலை எதிர்க்க முடியல? நீங்க சொன்னீங்கல்ல, திமுக எதிர்க்கிறீங்கன்னு சொல்றீங்கல்ல, திமுக போராட்டம் நடத்துறீங்கன்னு சொல்றீங்கல்ல, ஒரு ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து நடத்துறீங்கன்னு சொல்றீங்க, அவங்களால ஏன் நடத்த முடியல? எதிர்க்கும் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியே எதிர்க்கும் அளவுக்கு ஒரு நிமிஷம், எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? நாங்க எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொன்ன ஒரு 6 மாசத்துல எப்படி தலைகீழ மாறுனீங்க? அரசியல்ல வந்து யாரும் சொல்லுவாங்க விரோதி இல்ல, நண்பர் இல்ல, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டணி வச்சு. நீங்க கூட வந்து பிஜேபி கூட்டணி வச்சீங்க, வாஜ்பாய்க்கு ஆதரவு தெரிவிச்சீங்க. அதே போல அரசியல்ல வந்து கூட்டணி இடம்பெறுவது, கூட்டணி மாறி அமைப்பதில் வந்து சகஜமான ஒன்று, அதை குறையாக சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அந்த கட்சி வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறிய போது அதனை குற்றம் சொல்லக்கூடியது நியாயமான குற்றமாக இருக்கும். நீங்க ஆதரிக்கிறோன்னு சொல்லும் போது எந்த இயக்கமும் ஒரு அரசாங்கத்தையோ ஒரு கட்சியையோ ஆதரிக்கிற பொழுது அதுக்குன்னு ஒரு நிலைப்பாடு என்பது ஒன்று இருக்குது இல்லையா? நாங்கள் அன்னைக்கு 1949 இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது எங்களுக்கு 50 முழக்கங்கள்லையும் இருந்தது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அன்னைக்கு சொல்லுவோம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இது 50 முழக்கங்கள்ல இல்லை. ஆனாலும் அந்த நிலைப்பாடுகள் என்பது சரியா நின்னோம். எதிர்ப்பதாக இருந்தாலும் எதுக்காக எதிர்க்கிறோம்னு சொல்லுங்க. நாங்கள் ஏதாவது கண்மூடித்தனமாக நாங்கள் எதிர்த்தது வரலாறே கிடையாது. நீ மொழி மேலே திணிப்பு வரும்போது, தாய்மொழி மேலே திணிப்பு வரும்போது அதை நாங்கள் எதிர்க்கிறோம். உரிய இந்த மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதி பங்கீடு கொடுக்க மறுக்கிற பொழுது எதிர்த்து இருக்கிறோம். இன்னும் கேட்டிங்கன்னா இந்த அரசாங்கத்தை செயல்பட விடாமல் ஒரு கவர்னர் என்பவர் தடுக்கிற பொழுது அதை எதிர்த்து இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வர வேண்டிய திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களை நீ தடுக்கிற பொழுது, நான் கேட்குறேன், ஒரு ரயில்வே பட்ஜெட்டில் 1000 ரூபாய் ஒதுக்கிட்டு இது ஒரு திட்டம்னு சொல்கிறீங்களே, வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கிட்டு இது திட்டம்னு சொல்கிறீங்களே, எப்படி ஏற்றுக்க முடியும்? சேலத்தில் ரயில்வே கோட்டத்தினுடைய அந்த செலவு செய்ய வேண்டிய பணத்தை திருப்பி அனுப்புகிறாங்களே, இதெல்லாம் ஒரு நிர்வாகமா? ஒரு மத்திய அரசாங்கம் என்ன சார், ஒன்றிய அரசாங்கம் என்ன சார் பண்ணுறீங்க? மாநில அரசாங்கத்திட்ட இதே மெட்ரோ திட்டத்துக்கு உங்களால் கொடுக்கறதுக்கு யோகியத்தை இருக்குதா? போராடியில் வாங்குகிறோம், சண்டை போட்டியில் வாங்குகிறோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு எவ்வளோ வேகமாக பூந்தமல்லி திட்டத்தை, மெட்ரோ திட்டத்தை வேகப்படுத்துகிறோம்.
ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நடத்தினுக்கிறோம் தெரியுமா? நீங்கள் கொடுக்குற பணம் நீங்கள் மறுக்கலன்னு நீங்கள் எப்போ நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் எங்களை சோதிக்கணுங்கிறதுக்காக என்னெல்லவோ தடுக்கிறீங்க. அதெல்லாம் பார்த்துன்னு இருந்தால் முதலமைச்சர் வந்து அவர் இறங்கி வேலை பார்க்குறாரு. எங்களால் எப்படி நிதியை கொண்டு வர முடியும்னு அவருக்கு தெரியுது, வேலையை நடத்துகிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமிழ்நாட்டில்? சார் உன்னை எப்படி சார் ஏற்றுக்குவான் சார்? அது என்னன்னா, மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கும் உரிய திட்டத்தையும் சட்டத்தையும் கொண்டு வராங்க, நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க. நீங்கள் வந்து மத்திய அரசுக்கும் திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் தொடர்ந்து பணிப்போர் நிலை வருது. அதனால் நீங்களும் பிடிவாதம், அவங்களும் பிடிவாதம். நீங்கள் விட்டு கொடுத்து போனால் அவங்களும் விட்டு கொடுத்து போங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு நீங்களோ நானோ சக ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு நெறியாளர்களாக, நான் அரசியல்வாதியாக இருக்கலாம். கவர்னரை யார் உச்சநீதிமன்றமே என்ன சொன்னுச்சு? சொல்லுச்சு சார். நாங்க எதிர்த்தது சரியா? நீங்க எதிர்த்தது சரி, சரிதானே? உச்சநீதிமன்றம் சொன்னதும் சரிதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. உச்சநீதிமன்றமே வந்து ஆளுநரை கண்டிச்சிருக்காங்க. ஆளுநர் ஏன் அப்படி செயல்படுறாரு? ஆளுநர் யாரு? மத்திய அரசினுடைய பிரதிநிதி. ஆளுநர் நியமித்தது யாரு? மத்திய பாஜக அரசு நியமித்தது. அப்போ ஆளுநர் யாரு சாதகமாக செயல்படுவாரு? நீங்க இல்ல திமுக மத்திய அரசு சாதகமாக செயல்பட்டா ஆளுநர் திமுகவுக்கு சாதகமா செயல்படுவாரு. திமுக சாதகமா வேண்டாம், எங்களுக்கு சாதகமா வேண்டாம். என்ன அரசியல் ரீதியான முறையோ அதை செய்யுங்களேன்ற நாங்க. அதனால அதை தடுக்கிற 2152 கோடி நிதி கொடுக்கணும் கல்வித்துறைக்கு, கொடுக்க மறுக்கிறாங்க. கேட்க மாட்டோமா? எதிர்த்து கேட்க மாட்டோமா? கொண்டு வந்து திட்டத்தை நிறைவேற்ற மாட்டீங்க, அதுக்கு நிதி எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. அவங்க கேள்வி பணிப்போர் வந்து நான் சொல்ற மும்மொழி கொள்கையை நீங்க வச்சுட்டு இருக்கிற மாநிலத்துல எங்கேயும் உங்களுக்கு வந்து அந்த பிளஸ் இல்லையே, ரிசல்ட் நல்லா இல்லையே. இங்க இருமொழி கொள்கை நடத்துற மாநிலத்துல ரிசல்ட் நல்லா இருக்கு. அப்புறம் எதுக்கு எங்களை திணிக்கிறீங்க? மாநிலத்தை சுயமா நடத்த விடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி வரியில என்ன நாங்க கை வைக்கிறோமா, இல்ல வசூல் பண்ணாத இருக்கு கொடுக்குறோமா, தடுக்கிறோமா? எல்லாம் வந்துட்டு இருக்குது இல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 நடைமுறைக்கு வந்தது. அதுல தற்கால தேவைக்கு ஏத்த மாதிரி நிறைய சட்டத்துல திருத்தம் கொண்டு வரும், புதிய சட்டத்தை கொண்டு வரும். ஆமா, தமிழக சட்டமன்றத்திலே நிறைய ஒவ்வொரு அந்த குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர்ல நிறைய சட்டத்தை புதுசாக கொண்டு வரீங்க, திருத்தம் கொண்டு வரீங்க. அந்த மாதிரி 50 முழக்கத்துல திருத்தம் கொண்டு வந்தான்னா மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சின்னு கொண்டு வந்தான்னா அரசியலமைப்பு சட்டத்திலேயே வந்து திருத்தம் கொண்டு வராங்க. அந்தந்த கால மக்களின் தேவைக்கு ஏற்ற வகையில. நீங்க உங்களுடைய பார்வையே வித்தியாசமா இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு இயக்கம் பேசிக்கா ஆரம்பத்தில் என்ன நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடோ, நாங்கள் இயக்கம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு என்ன வழிமுறைகளோ அதை நாங்கள் இது பண்ணுறோம். அதில் மாற்றணும்னு சொல்றதுக்கு எந்த விதத்தில் எப்படி நீங்க சரியா இது ஏன் மாற்றக்கூடாது நான் சொல்லல. நீங்க அப்படிதான் அரசியல் சட்டம் திருத்தலாம், ஆனா இது திருத்தக்கூடாது. ஏன் மாற்றக்கூடாதுன்னு ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். இல்ல வேண்டுகோள் வந்து திருத்தத்துக்கு உண்டான, ஏதாவது அண்ணா வழியில் அயராது உழைப்போம், அதுல என்ன திருத்தம் வேணும்ன்றீங்க? அண்ணா வழியில் அயராது திருத்தம் வேண்டாம். ஆமா, ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், என்ன திருத்த வேண்டாம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், அது இல்லையா? வேண்டாம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், அதுவும் திருத்த வேண்டாம். மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி தான் திருத்துங்கன்னு சொல்ல வராங்க. எங்களுக்கு இந்தியாவுல பல்வேறு மாநிலங்கள்ல பல்வேறு கூட்டணி ஆட்சி நடக்கின்றது. ஒரு கட்சி முதலமைச்சர் இன்னொரு கட்சி துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது உங்க விருப்பத்துக்கு உட்பட்டது சார், அது யாரும் கட்டாயப்படுத்தல. ஓகேங்களா? இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கு. இப்போ காங்கிரஸே பாத்தீங்கன்னாக்கா ஈரோடு கிழக்கு தொகுதி உங்களுக்கு விட்டு கொடுத்தாங்க. ஆனா நீங்க வந்து அவங்க பெருந்தன்மையா கொடுத்தாங்க. நீங்க வந்து 4 மாநிலங்களை உறுப்பினரை நீங்க ஏன் கொடுக்கல? அது அங்க ஒரு முரண்பாடு இருக்கா இல்லையா? கூட்டணி ஈரோடு கிழக்கு தொகுதி கொடுத்தாங்களா இல்லையா? இல்ல, அது அவங்க பிள்ளைய நிக்க சொன்னாங்க, அவங்க மாட்டேன்ட்டாங்க, எங்களுக்கு ஆள் இல்லைன்னாங்க. திமுக நிக்குதுன்னு நாங்க நின்னோம். நீங்க அந்த மாதிரி ஒரு தொகுதியை காங்கிரஸ் கொடுத்துக்கலாம். காங்கிரஸ்ல இது ஒரு டாக் போயிட்டு இருக்கு, காங்கிரஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கும் ஊடகத்துக்கு என்ன சம்பந்தம் இல்ல சார், இது ஊடகத்துக்கு என்ன இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை அரசியல் ரீதியா 2 இயக்கங்கள் பேச வேண்டிய பேச்சு. அவங்க என்னைக்கு 2017 இருந்து எங்களோட இருக்கிறாங்களோ இன்னைய வரைக்கும் நீங்க அதை எப்படியோ திருப்பி பார்த்தீங்க. இங்க வந்து மாநிலத்தில் அவங்களுக்கு பங்கு நீங்க என்னென்னவோ சொல்லி பார்த்தீங்க. திரும்ப எழுச்சி தமிழரை பற்றி என்னென்னவோ பேசுறீங்க. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க வலியுறுத்தக்கூடிய கொள்கை என்னன்னாக்கா
ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வலியுறுத்துறாங்க. அது இப்போ 2026 கொஞ்சம் அதிகமாக வலியுறுத்துவாங்க. இன்னும் அதிக சீட்லாம் கேட்பாங்க. அது நீங்களாச்சு கூட்டணி உடன்பாடாச்சு வரக்கூட செய்தி தான் நான் மக்களுக்கு கொண்டு போவோம். அது எங்களுடைய கடமை. பிரிக்க வேண்டியது எங்க கடமைலாம் கிடையாது. ஓகேங்களா? இன்னொரு சொல்றேன், பிரிக்கிறது எங்க கடமைலாம் கிடையாது. ஊடகத்தின் கடமை என்னன்னாக்கா உங்களை பத்தியும் அரசாங்கத்தை பத்தி மக்களுக்கும் மக்களை பத்தி அரசாங்கம் சொல்லுவதுதான் எங்களுடைய கடமை. அரசாங்கம் தவறு செய்தாலும் மக்கள் தவறு செய்தாலும் சுட்டி காட்ட வேண்டியது ஊடகத்தின் கடமை. இதான் நான் செய்யணும். தவிர ஒருத்தரை வந்து கெடுப்பது அதெல்லாம் ஊடகத்தின் கடமை கிடையாது. அதை தாண்டி செய்த தவறு அது என்னை பொறுத்தவரை. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லனா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த தொகுதி மறுசீரமைப்பில் வந்து தென்னிந்தியாவில் மொத்தம் 130 தொகுதி இருக்குது 5 மாநிலங்களில். அதை குறைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மத்திய அரசு என்னைக்காவது தொகுதி மறுசீரமைப்பில் நாங்கள் தென்னிந்தியாவில் நாடாளுமன்ற தொகுதியை குறைப்பன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லி இருந்து முதலமைச்சர் சொன்னால் சரியான வாதமாக இருக்கும். ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கு மாநிலத்தின் உரிமையை காப்பாற்றக்கூடிய முழு பொறுப்பு அவருக்கே இருக்கின்றது. அவரை தான் தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. நியாயமான ஒன்று. ஆனால் அந்த அறிவிப்பே வராமல் நீங்களாக வந்து பேசுறது மக்களை குழப்பக்கூடிய செயலாக இல்லைங்களா? இது பதில் சொல்லுங்கள். இந்தியாவில் பாராளுமன்ற தொகுதி 543. எஸ். புதிய பாராளுமன்றம் கட்டுறீங்க, எத்தனை சீட்டு போடணும்? அதிகமாக போட்டிருக்காங்க. 800 கிட்ட போட்டிருக்காங்க. ஏன்? மக்கள் தொகை பெருக்கும். இன்னைக்கு வந்து மக்கள் தொகை பெருக்கும். வாயாலே வந்துச்சு. ஆமா ஆமா, உங்க வாயாலே மக்கள் தொகை பெருக்கும், நாடாளுமன்ற தொகுதி அதிகரிக்கும், உறுப்பினர் அதிகரிக்கும் வந்துச்சு. அதுதான் தளபதி சொல்லி இருக்கிறார். அதுதான் தளபதி சொல்றார். அதை வந்து எப்படி செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாநிலத்துல பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துவதும், இவங்களுக்கு தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இவங்களுக்கு வந்து சரியான இதுவரைக்கும் கால் ஊன முடியல. கேரளாவில் ஒரே ஒரு சீட்டு வந்து இருக்கிறாங்க. என்ன அப்போ இப்போ ஓட்டு போட்டு ஏன்டா போட்டோன்னு இப்போ யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. அது ஏன்னு கேட்டீங்க, தெலுங்கானாவில் பாதி ஜெயிச்சிருக்காங்க. தெலுங்கானா ஆமா, இல்ல நாம அது இல்லன்னு சொல்றோம். கர்நாடகாவிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, ஆந்திராவிலும் ஜெயிச்சிருக்காங்க, கேரளாவிலும் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் ஜெயிக்க முடியல. அதனால தான் இந்த மாநிலத்தில் அவங்க வந்து ரொம்ப இது எப்படியாவது நாம வந்து நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கு இல்ல நீ சொல்றது ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன நோக்கம்? அரசியல் கட்சி தொடங்க வேண்டும், தேர்தலை சந்திக்க வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதுதான் நோக்கம். அதான் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய சித்தம். அதானே? அதை நீங்களும் செய்யறீங்க, அவங்களும் செய்யறாங்க. இதை வந்து இந்த போட்டியில யாரு மக்களை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க ஆட்சி வர போறாங்க. இது வந்து ராணுவ ஆட்சி. தமிழ்நாட்டுல ராணுவ ஆட்சி நடைபெறல, இந்தியாவில் ராணுவ ஆட்சி நடைபெற. மத்தியிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, மாநிலத்திலும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான். மக்கள் தான் எஜமானர், அவதான் முடிவு பண்ண போறாங்க. இருந்தாலும் இந்த வதந்தி ஏன் பரப்புறாங்கன்றதான் இப்போதைக்கு ஒரு ஹைலைட்டான டாபிக்கா இருக்கு. இன்னொரு சொல்றேன் கேளுங்க. இப்போ 1920 இருந்து 37 வரல தமிழ்நாட்டு ஆண்டது நீதி கட்சின்னு சொல்லியிருந்தேன். 37 இருந்து 67 வரல ஆண்டது காங்கிரஸ் கட்சி ஆட்சி இங்க தமிழ்நாட்டை. 67 இருந்து 26 வரல 59 வருஷமா ஆண்டுகிட்டு வர்றது திராவிட கட்சி ஆட்சி. இந்த 100 வருஷத்துலயே வந்து ஒரு 3 சகாப்தம் முடிஞ்சிருக்கு. இப்ப தொடர்ந்து திமுகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டை ஆள போறது கிடையாது. காலப்போக்கில் திமுக வந்து ஆள முடியாத நிலை ஏற்படலாம். காலப்போக்கில் அதிமுகவும் ஆள முடியாத நிலைக்கு தள்ளப்படலாம். அந்த நேரத்துல வந்து பாஜக ஆளலாம், காங்கிரஸ் ஆளலாம், புதுசாக கட்சி தொடங்குகின்ற தாவை காலலாம், பாமக ஆளலாம், விடுதலை சிறுத்தைகள் ஆளலாம், இடதுசாரியோட ஆளலாம். ஓகே, அதனால வந்து தமிழ்நாட்டை வந்து பாஜக புறக்கணிக்கிறது என்று சொல்வதை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இல்லாஜிக்கலாக தான் இருக்கு. ஏன்னா நாளைக்கு அவங்க கூட ஆட்சி வரலாம் இல்லையா? நீங்க தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வரணும்னு சொல்ற மாதிரி இருக்கு எங்களுக்கு. நான் அதுல இருக்கட்டும். நீங்க வந்து நான் என்ன கேட்குறேன், முறையா வாங்க. நான் இப்போ 2014 இன்னி வரைக்கும் நாங்கள் ஆட்சி செஞ்சுக்கிறோம். மத்திய அரசாங்கம் ஆட்சி செஞ்சுருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறோம். ஏன் எங்களுக்கு ஓட்டு போட வர நேராக கேளு. அதை விட்டுட்டு ஏன் இப்போ வந்து அமித்ஷா பூந்துக்குன்னு பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்கிறது, அதிமுக உடைக்கிறது, அப்படி இருந்தால் மக்கள் ஓட்டு போட்டுருவானா சார்? அது அந்த காலம் சார். நீங்கள்லாம் வந்து சித்து விளையாட்டு விளையாடுனீங்களா? அதெல்லாம் அப்போ. இப்போல்லாம் நம்ம 2 பேரும் உட்கார்ந்துருக்கும் போது இங்கே என்ன நடக்குதுன்னு வெளியே தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இணையதளத்தினுடைய வளர்ச்சிகள் வேகமா இருக்கு. ஊடக வளர்ச்சி அது நேரம் சந்திக்க மாட்டீங்களே. மணிப்பூர்ல என்ன நிலைமை இன்னைக்கு? மணிப்பூர்ல நீங்க சொன்னீங்களே தொகுதி மறுசீரமைப்புன்னு சொன்னீங்களே, நம்முடைய முதல்வர் சொன்னதுக்கு அப்புறம் எத்தனை மாநிலத்துல ஏத்துக்கலாம்? உண்மைன்னு சொன்னானா இல்லையா?
எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் அதை ஏத்துக்கலாம்னா இல்லையா? சார் நீ சொல்லு காட்டு. மணிப்பூர்ல வந்து பிரதமர் போயிருக்கணும் போல என்பது எல்லாராலும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னொன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மணிப்பூரும் இருக்குது. அவங்க ஆட்சி நடக்குது. அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு பிரதமர் போகாத ஆட்சி நடக்குது. பாஜக ஆட்சி நடக்குது. நடந்தது மட்டும் இல்ல, எந்த மாநிலத்துல நடக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்தது, கோர சம்பவம் நடந்தது, இன்னமும் நடக்குது. இன்னமும் நடக்குது. சரி, பிரதமர் இன்னும் கவனம் செலுத்தல. டெல்லிக்கும் மணிப்பூருக்கும் எவ்வளவு தூரம்? அதிகமா தூரம் தானே. சரி, அத நான் உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேன். சரி, கள்ளக்குறிச்சியில 60 பேரு கள்ள சாராயத்தால இறந்து போயிட்டாங்க. ஒரு கிராமமே சுடுகாடா மாறிச்சு. முதலமைச்சர் சென்னையில இருந்து கள்ளக்குறிச்சி எவ்வளவு தூரம்? ஏன் முதலமைச்சர் அங்க போல? ஏங்க, கள்ளக்குறிச்சியினுடைய விவகாரத்தை முழுக்கமா ஆய்வு செஞ்சு அதை வந்து சரி பண்ணி இன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லாம நடக்க வச்சுட்டோம். ஒரு விபத்துக்கள், ஒரு சம்பவம் நடப்பது என்பது நீங்க வந்து விஷயம் தெரியாம பேசுறீங்க. ஒரு சம்பவம் நடைபெற்றால் அந்த சம்பவம் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் நடந்ததா? அதுதான் கேள்வி. ஏன் அதுக்கு முன்னாடி வந்து செங்கல்பட்டு விழுப்புரத்துல 25 பேர் இறந்து போனாங்க. அதன் பிறகு கள்ளக்குறிச்சி நடந்தது. நீங்க அந்த செங்கல்பட்டு விழுப்புரத்தை தடுத்து இருந்தா கள்ளக்குறிச்சி நடந்திருக்காது இல்லையா? இல்லையே. அடுத்த வருஷம் 1 வருஷம் கேப் நடந்தது. 1 வருஷம் கேப் நடந்தது. அதாவது சட்டமன்றத்துல முதலமைச்சர் கடுமையான சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. நான் அதெல்லாம் மறுக்கல, அதெல்லாம் படிச்சுட்டு தான் வரேன். இருந்தாலும் கள்ளக்குறிச்சிக்கு முன்பாக அது பக்கத்து மாவட்டம் விழுப்புரம், அதுக்கு பக்கத்து மாவட்டம் செங்கல்பட்டுல 25 பேர் வந்து கள்ளசாராயம் குடித்து மரணம் அடைந்தாங்க. அந்த விஷயத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுக்க வேண்டிய கடுமை நடவடிக்கை எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தடுத்திருக்கலாம். அதாவது ஒரு சம்பவம் என்ன, நீங்க அதாவது போலீஸுக்கு கிடைத்த ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவன் ஆட்களையே தயார் பண்ணி அங்கங்க இது மாதிரி விவகாரத்தை தூண்டுறதுக்கான வேலைகள் நீங்க தலையாட்டுவீங்க, இல்லன்னுவீங்க. அப்படிலாம் கிடையாது சார். நான் வந்து நடுநிலையா தான் நான் பேசுறேன். நீ சொன்ன அத்தனை நடுநிலை தான் பேசுறேன். இன்னும் தொகுதி மறுவரைக்கே வருவோம். இப்ப தொகுதி மறுவரை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் குரல் கொடுக்கிறாரு. உண்மையா இருந்து குரல் கொடுத்தா தமிழ்நாடு மக்களும் முதலமைச்சர் பின்னாடி நிக்கலாம். ஏன் நம்ம நாட்டினுடைய உரிமை. தொகுதி வந்து குறையக்கூடாது. ஆனா அவங்க எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடல. அவங்க என்ன சொல்றாங்கக்கா, நாங்க வந்து தொகுதி ஒரு தொகுதியும் குறைக்க மாட்டோம், மாறாக தொகுதி அதிகரிப்போம். ஏன்னா தமிழ்நாட்டில் மாறாக தமிழ்நாடு மணி டிமானிசேஷன் பண்ணாங்கல்ல, யார்கிட்ட சொன்னாங்க? சொல்லல. நடுராத்திரில அறிவிச்சாங்களா இல்லையா? அறிவிச்சாங்க. அதை பற்றி பேசல. அது அந்த நேரத்துல பேசப்பட்டது. அந்த நேரத்துல பேசுறீங்கன்றீங்க. எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஒண்ணுமே சொல்லாம மத்திய அரசாங்கம் இஷ்டத்துக்கு அறிவிக்கிறான். அதை பற்றி எல்லாம் நீங்க பேசல. இல்ல, அந்த நேரத்துல அதை பத்தி மத்திய அரசு தவிர சுட்டி காட்டி ஊடகங்கள் பேசியது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவங்களாம் என்ன பண்ணணும்னு படைஞ்சாங்க. இப்ப கூட வந்து பேங்க்ல நகை வைப்பதுல புதிய கட்டுப்பாடெல்லாம் கொண்டு வந்தாங்க. முதலமைச்சர் கூட கடிதம் எழுதினாரு, மற்ற பொதுக்குழு தீர்மானம் எழுதினாரு, எல்லாம் அதை எழுதினாரு. ஆனா அதுக்கு ஏற்றவள் சிறிய அந்த கெடுபிடியை வந்து தளர்த்தி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இது இந்த தொகுதி மறுவரையில மட்டும்தான் எனக்கு ஒரு நெருடலா இருக்கு. அவங்க என்ன அவங்கள விசாரிச்சுக்கணும். அது அவங்க பேட்டி எடுத்து பார்த்தேன். இந்த மாதிரி தொகுதி மறுவரையில தென்னிந்தியாவில் 130 தொகுதி. நீங்க சொல்ற 130 மறுவரை இது பற்றி ஒன்றிய அரசாங்கமே இது வரைக்கும் நாங்க வந்து அது மாதிரி செய்யலன்னு யாரும் வாய் திறந்து சொல்லலையே. சொல்லிருக்காங்களே. இல்ல நாங்க ஒரு தொகுதி கூட அவங்க என்ன கேட்கறாங்க. இன்னொன்னு சொல்றேன், நான் பொதுவா சொல்றேன், தமிழ்நாடு ஒன்னும் திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுக்கல. இன்னைக்கு தமிழக மக்கள் ஒரு கட்சி ஆட்சியை தேர்வு செய்தா 100 வருஷம் 200 வருஷம் ஆள போறதில்ல, ஒரு 5 வருஷம் தான். அதான் அது உங்களுக்கு தெரியும். அதனால 5 வருஷம் ஆட்சி தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து ஆட்சி மாற்றம் வரும், இல்லைன்னா அதே ஆட்சி கூட வரும். அதனால வந்து தமிழ்நாடு என்பது ஒரு கட்சிக்கு, திமுக மட்டும் இல்ல, அதிமுக இல்ல, எதுவும் சொந்தம் கிடையாது. மக்கள் ஆதரவு உள்ள கட்சி ஆட்சி செய்யலாம். அதுதான் இது நிதர்சனமான உண்மை. இதுதான் இந்திய அரசியல் சட்டத்துல கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறை. ஆனா நீங்க வந்து தமிழ்நாட்டு உரிமை பறி போகிறது, தமிழ்நாட்டு தொகுதி குறைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க குறைக்க மாதிரி தெரியவே கிடையாது. இது உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய எண்ணம். அதிமுக எதுகளுடைய எண்ணம், உங்களுடைய நிலைப்பாடு. நீங்க பண்ண மாட்டீங்க. இத வந்து வெளியே கொண்டு வந்து காட்டுங்க. திமுக தான் அவன் செய்ய போறான்றத முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க. அவன் சரி 2024 தேர்தல்ல பாஜக
40 தொகுதியில் போட்டிட்டாங்க. அவங்க போட்டியிடாம புறக்கணிச்சிருந்தா பரவாயில்ல, தோல்வி தழுவினாங்க. பாண்டிச்சேரி உள்பட அவங்க 40 தொகுதி போட்டிட்டாங்க. அதே போல் 19லயும் போட்டிட்டாங்க, 14லயும் போட்டிட்டாங்க, தொடர்ந்து போட்டிட்டு வராங்க. அவங்களுக்கும் தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற உறுப்பினராக இந்தியால ரூலிங் பார்ட்டி அவ நிக்கலனா போட்டிட்டாங்க அவங்க சந்திக்கிறாங்க. அதனால அவங்க தொகுதியை குறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் பாஜகவாக இருக்கிறாங்க. காலம் தமிழ்நாட்டுல நின்னாலும் அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லைன்ற நிலை வந்ததுக்கு பின்னாடி அவங்க ஒரு மறு ஆய்வு பண்றதுக்காக இது மாதிரி வேலைகள் நடைபெறும்ன்றத முதலமைச்சர் தெளிவா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. முதலமைச்சர் மட்டும் இல்லை, இன்னைக்கு முதலமைச்சர் சொன்ன கருத்தை இன்னைக்கு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அதை வரவேற்றிருக்கிறாங்க. உண்மைதான், நாம இன்னைக்கு தெளிவா இருக்கணும் அப்படின்றத எல்லாமே உணர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் அந்த விஷயத்தில் பேக் அடிச்சுக்கிறாங்க. எப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் என்னெல்லாம் செய்யணும் திட்டம் போடுறீங்களோ அதை கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது நம்முடைய தமிழக முதலமைச்சர் முனைப்பார்க்கிறார். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தமிழ்நாட்டை கைப்பற்றிருக்காங்க. தமிழ்நாட்டு ஆட்சி அமைந்து நடைபெற்று வருகிறது. 2026லயும் மக்கள் ஆதரிச்சா நீங்க ஆள போறீங்க, ஓகேவா? அது மக்களாட்சி. சொல்றேன் ஊடக நண்பர்கள் சொல்லி தானே சொல்றாங்க. திமுக முதல்ல இருக்குது, தாவேகா ரெண்டாவது இருக்குது, மூணாவது அதிமுக. மக்கள் ஓட்டு போட்டு நாங்க திமுக பத்திரிகை முரசொலியில் எழுதலைங்க. இது ஜனநாயக நாடு. சன் டிவியில் எழுதலங்க, சொல்லுங்க. இது ஜனநாயக நாடு, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறாங்க, சரிங்களா? இது ராணுவ ஆட்சி கிடையாது, மன்னராட்சி கிடையாது, வேற மாதிரி ஆட்சி எல்லாம் கிடையாது, ஓகேவா? இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன் நானு. இப்ப தமிழ்நாட்டை மட்டும் நீங்க சொன்னீங்க பத்தியா, இதெல்லாம் நாங்க தடுக்கல. இதுக்கு ஒரு கட்சி திமுகன்னு ஒண்ணு இல்லைன்னா ஈஸியா அந்த வேலை நடக்கும். எந்த வேலை நடக்கும் சார்? நீங்க சொன்னீங்களா மன்னராட்சி, சர்வாதிகாரம், அதெல்லாம் இங்க நடக்கும். திமுகன்னு ஒண்ணு இல்லைன்னா அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். இந்தியாவுல நரசிம்மராவ் பிரதமராக இருந்த போது காங்கிரஸ் கட்சி அந்த நேரத்துல ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி சேர்ந்து 16 மாநிலங்களை ஆண்டது. இன்னைக்கு பாஜக 20 மாநிலங்கள்ல பாஜகவும் கூட்டணி கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது. சோ பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லாம இந்தியாவுல 20 மாநிலங்கள்ல ஆட்சி செய்யறாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி செய்யறாங்க. இந்தியாவுல 3வது முறையாக பாஜக ஆட்சி செய்யறாங்க, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலும் 6வது முறையாக திமுக ஆட்சி செய்கிறது, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான். ரெண்டாமே மக்கள் செல்வாக்குள்ள கட்சி தான். இப்போ முதலமைச்சர் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லல, தொகுதி மறுசீரமைப்புல மொத்தம் 130 தொகுதி இருக்கு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த தென்னிந்திய மாநிலங்கள்லயே அந்த 130 தொகுதியை குறைஞ்சது 25 தொகுதியை குறைக்க போவதாக ஒட்டுமொத்த தென்னிந்திய மக்கள் மத்தியில ஒரு பீதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிளப்புவதாக ஒரு புரளி இருக்கின்றது. அது ஏன் தென்னிந்தியாவை ஏன் அவங்க புறக்கணிக்கிறாங்க? உங்களுக்கு அது புரளியா தெரியலாம், நீங்க அது புரளியா கருதலாம். தென்னிந்தியா இந்தியாவில் உட்பட்ட நாடு தானே. கர்நாடகாவில் பாஜக ஆட்சி நடைபெற்றதே, நடைபெறலையா? அப்புறம் ஏன் அவங்க ஏன் தென்னிந்தியா புறக்கணிக்கிறாங்க? அதுதான் சொல்றேனே, தமிழ்நாட்டுல ஒரு தெளிவான முதலமைச்சர், விஷயம் தெரிஞ்ச முதலமைச்சர், அதனால அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால நீங்க அது புரளின்லாம் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா எங்களை காப்பாத்திக்கணும்னு எங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும்னு தெரியும். அதனால இவங்க எந்த வழியிலெல்லாம் உள்ள நுழைவாங்க பிஜேபின்றதை எங்களுக்கு அது தெரியும். அது தெரிஞ்சுதான் சொன்னோம். மறுசீரமைப்பு என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் மோடியை காட்டிலும் அமித்ஷா இந்த சித்து விளையாட்டெல்லாம் விளையாடி கொண்டு இருக்கிறார். அதை விளையாட விட மாட்டோம், தடுப்போம். அதனுடைய இதுதான் இன்னைக்கு தளபதி சொல்லி இருக்கிறாங்க. 2026ல தமிழ்நாட்டில் அமைவது கூட்டணி ஆட்சியா இல்ல நீங்க உங்க கொள்கை பிரகாரம் மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்ற கொள்கை பிரகாரம் நடக்குமா? கண்டிப்பா சொல்றோம். திமுக ஃபுல் மெஜாரிட்டியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். அது எந்த கூட்டணி ஆட்சி கிடையாது, திமுகவினுடைய ஃபுல் மெஜாரிட்டி ஆட்சி தான்.